ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஓணம் வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான ஒரு துவப்பு, இனிப்பு, காரம், உப்பு கலந்த ஒரு சூப்பரான சத்யா ஸ்பெஷலில் உள்ள ஒரு கூட்டுக்கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கையும் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிடலாம். உளுந்து நல்லா கோல்டன் கலர் ஆகட்டும். இந்த நேரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிடலாம். இது 3/4 முடி துருவன தேங்காய். இனி இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் கலராக ஸ்டார்ட் ஆகிற நேரம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட கலர் எல்லாம் நல்லா மாறட்டும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிரும். கோல்டன் கலராக ஸ்டார்ட் ஆன உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வத்தலை 2ஆக கீறி சேர்த்துக்கிடலாம். இனி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கிடலாம். நீங்கள் தேங்காய் வதக்கிறத ஒரு சைடு காய்கறி வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம். நான் ஒரே அடுப்பில் பண்ணுறதுனால இதை ஃபஸ்ட்டே நான் பண்ணிக்கிடுறேன். தேங்காய் நல்லா கோல்டன் கலர் ஆனதும் இதை ஒரு பாத்திரத்தில் உடனே மாற்றி வச்சுருங்க. நாம் கூட்டுக்கறிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிடலாம். ஒரு 2 வாழைக்காய், 150 கிராம் சேனக்கிழங்கு, 1/2 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுருக்கேன். இல்லைனா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடலாம். கிழங்கையும் வாழைக்காவையும் நீங்கள் தோல் சீவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உடனே தனித்தனியாக தண்ணியில் ஊற வச்சுருங்க, இல்லைனா இது ரெண்டுமே கலர் மாற ஆரம்பிச்சிரும். இனி ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிடுறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சிறுசீரகம், ஒரு 3 கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதோட பெயரே கூட்டுக்கறி தான். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மண்பானை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நாம் வெட்டி வச்சுருக்கிற கிழங்கு வாழைக்காவை சேர்த்துக்கிடலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இனி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விட்டுக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா கிழங்கு அதே மாதிரி வாழைக்காய் ரெண்டுமே அடிபிடிக்க ஆரம்பிக்கும். கடலையை தனியாக குக்கரில் போட்டு வேக விட்டுக்கோங்க. 3 விசில் மீடியம் ஃப்ளேம்லையும் ஒரு 4 விசில் சிம்மில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிழங்கு எல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நாம் வேக வச்சுருக்கிற கடலையை இது கூட சேர்த்துக்கிடலாம். இதே மாதிரி கேரளா ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கிடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடலாம். உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கிழங்கு அவிக்கிறதுக்கு அதே மாதிரி கடலை அவிக்கிறதுக்கு ரெண்டுமே தனித்தனியாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அதை உருக்கி அதே மாதிரி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் டைரெக்டாகவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கிடலாம். நல்லா கல் இல்லாத வெல்லமாக நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதே மாதிரி வடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் துவப்பு, உப்பு, காரம், அதே மாதிரி இனிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். கடைசியாக நாம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச தேங்காவை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான சத்யா ஸ்பெஷல் கூட்டுக்கறி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.